Welcome to Mr. M Talks. இந்த சேனல் ஷேர் மார்க்கெட் தகவல்களை நாளுக்கு நாள் புதுப்பிக்கிறது. Today topic China versus Covina. வுஹானில் பரவும் கொடிய நோயின் முதல் பார்வையை உலகம் பெற்றதிலிருந்து கொரோனா வைரஸ்களை பொய்யாக பரிசோதித்த ஆய்வகத்திலிருந்து கோவிட் கசிந்திருக்கலாம் என்ற கோட்பாட்டை சீனா நிராகரித்துள்ளது. அரசாங்கங்கள் மற்றும் ஊடகங்கள் மூலம் தகவல்களை கையாளுவது உலகளாவிய கவலைக்குரிய தலைப்பு. சீனா அதன் பரந்த செல்வாக்கு மற்றும் ஊடக விவரிப்புகள் மீது கட்டுப்பாட்டுடன் தகவல் பரவலை கையாள்வதற்காக அடிக்கடி ஆய்வுகளை எதிர்கொள்கிறது. தகவல் ஓட்டத்தில் சீன அரசாங்கத்தின் பிடி மற்றும் விவரிப்புகளை கையாளும் திறன் ஆகியவை அதன் எல்லைகளுக்கு உள்ளேயும் வெளியேயும் கிடைக்கும் தகவல்களின் துல்லியம் மற்றும் வெளிப்படைத்தன்மை குறித்து குறிப்பிடத்தக்க கேள்விகளை எழுப்பியுள்ளன. சீனாவின் ஊடக நிலப்பரப்பு கடுமையான தணிக்கை மற்றும் அரசாங்க கட்டுப்பாட்டின் கீழ் செயல்படுகிறது. தகவல்களை நிர்வகிப்பதற்கான ஆளும் கம்யூனிஸ்ட் கட்சியின் முயற்சிகள் பாரம்பரிய ஊடகங்கள், இணையம், சமூக ஊடக தளங்கள் மற்றும் கல்வியாளர்களுக்கு கூட விரிவடைகின்றன. நாட்டின் ஃபயர்வால், கிரேட் ஃபயர்வால் ஆப் சீனா ஆன்லைன் உள்ளடக்கத்தை ஒழுங்குபடுத்துகிறது மற்றும் வடிகட்டுகிறது, வெளிப்புற ஆதாரங்களுக்கான அணுகலை கட்டுப்படுத்துகிறது மற்றும் உள்நாட்டு தளங்களில் கதைகளை கட்டுப்படுத்துகிறது. சின்ஹுவா நியூஸ் ஏஜென்சி மற்றும் சைனா சென்ட்ரல் டெலிவிஷன் சிசிடிவி போன்ற அரசுக்குச் சொந்தமான ஊடகங்கள் பெரும்பாலும் அரசாங்கத்தின் ஊதுகுழலாக செயல்படுகின்றன, அதிகாரப்பூர்வ உத்தரவுகளுடன் இணைந்த கதைகளை பிரச்சாரம் செய்கின்றன. இந்த விற்பனை நிலையங்கள் முக்கியமாக அரசாங்க கொள்கைகளை மேம்படுத்தும் தகவலை பரப்புகின்றன, அதே நேரத்தில் அரசின் கதைக்கு முரணான உள்ளடக்கத்தை குறைத்து மதிப்பிடுகின்றன அல்லது தணிக்கை செய்கின்றன. COVID-19 தொற்றுநோயின் ஆரம்ப வெடிப்பின் போது தகவல்களை கையாள்வது சர்வதேச கவனத்தை ஈர்த்தது. வுஹானில் உள்ள உள்ளூர் அதிகாரிகள் வைரஸை பற்றிய தகவல்களை அதன் ஆரம்ப கட்டங்களில் அடக்கி எச்சரிக்கையை எழுப்ப முயன்ற டாக்டர் லி வென்லியாங் போன்ற விசில்ப்ளோயர்களை கண்டித்ததாக அறிக்கைகள் வெளிவந்தன. வைரஸின் பரவலின் தீவிரத்தை அறிவிப்பதில் தாமதமான பதில் மற்றும் வெளிப்படைத்தன்மை இல்லாதது உள்நாட்டிலும் உலக அளவிலும் விமர்சிக்கப்பட்டது. COVID-19 ஐச் சுற்றியுள்ள கதைகளின் மீதான அரசாங்கத்தின் கட்டுப்பாடு, அறிக்கையிடப்பட்ட தொற்று மற்றும் இறப்பு விகிதங்களின் துல்லியம் குறித்து சந்தேகத்திற்கு வழிவகுத்தது. சீன அதிகாரிகளால் வெளியிடப்பட்ட தரவுகளின் வெளிப்படைத்தன்மை குறித்து சந்தேகங்களை எழுப்பி அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டதை விட உண்மையான புள்ளி விவரங்கள் கணிசமாக அதிகமாக இருந்திருக்கலாம் என்று சிலர் ஊகித்தனர். மற்றொரு சர்ச்சைக்குரிய பிரச்சினை சின்ஜியாங் பிராந்தியத்தில் உய்குர் முஸ்லிம்களை நடத்துவதை உள்ளடக்கியது. சீன அரசு ஊடகங்கள் பிராந்தியத்தில் அரசாங்கத்தின் நடவடிக்கைகளை ஸ்திரத்தன்மையை பேணுவதை நோக்கமாக கொண்ட பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளாக தொடர்ந்து சித்தரித்தன. எவ்வாறாயினும் சர்வதேச மனித உரிமை அமைப்புகளின் பல அறிக்கைகள், கசிந்த ஆவணங்கள் மற்றும் நாடுகடத்தப்பட்ட உய்குர்களின் சாட்சியங்கள் வெகுஜன தடுப்புகள், கட்டாய உழைப்பு மற்றும் மனித உரிமை மீறல்களை எடுத்துக்காட்டுகின்றன. பெருகிவரும் ஆதாரங்கள் இருந்தபோதிலும் சீன அரசாங்கம் சின்ஜியாங்கில் தவறாக நடத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து மறுத்து வருகிறது, அறிக்கைகளை கட்டுக்கதைகள் அல்லது மேற்கத்திய பிரச்சாரம் என்று நிராகரித்தது. ஹாங்காங்கில் ஜனநாயக சார்பு போராட்டங்களின் போது சீன அரசாங்கம் வெளிநாட்டின் தலையீட்டால் தூண்டப்பட்ட வன்முறை கலவரங்களாக ஆர்ப்பாட்டங்களை வகைப்படுத்துவதன் மூலம் கதையை கட்டுப்படுத்த முயன்றது. அரசு ஊடகங்கள் தொடர்ந்து போராட்டங்களை ஸ்திரத்தன்மைக்கு அச்சுறுத்தலாக வடிவமைத்து ஹாங்காங் காவல்துறையின் நடவடிக்கைகளை ஒழுங்கை மீட்டெடுக்க தேவையான நடவடிக்கைகளாக சித்தரித்தன. பொதுமக்களின் கருத்தை உருவாக்குவதில் அரசாங்கத்தின் செல்வாக்கு எவ்வளவு என்பதை விவரிப்பதில் உள்ள முற்றிலும் மாறுபட்டது. சீனாவின் ஊடக நிலப்பரப்பு அடிப்படையில் அரசின் கட்டுப்பாட்டால் வடிவமைக்கப்பட்டுள்ளது. அரசாங்கத்திற்கு சொந்தமான நிறுவனங்களான சிசிவி மற்றும் ஷின்ஹுயா நியூஸ் ஏஜென்சி ஆகியவை தகவல் பரவலுக்கான முதன்மை வழித்தடமாக செயல்படுகின்றன. இந்த விற்பனை நிலையங்கள் ஆளும் கம்யூனிஸ்ட் கட்சியின் கடுமையான உத்தரவுகளின் கீழ் செயல்படுகின்றன, அரசாங்க விவரிப்புகளை மேம்படுத்துவதற்கு முன்னுரிமை அளிக்கின்றன மற்றும் உத்தியோகபூர்வ நிகழ்ச்சி நிரல்களுக்கு முரணான தகவல்களை வடிகட்டி அல்லது தவிர்க்கின்றன. பாரம்பரிய ஊடகங்களில் அவர்களின் மேலாதிக்கம் பொதுமக்களுக்கு அணுகக்கூடிய தகவல்களில் குறிப்பிடத்தக்க செல்வாக்கை பயன்படுத்த அனுமதிக்கிறது, மாநிலத்தின் நலன்களுக்கு ஏற்ப கருத்துக்கள் மற்றும் கருத்துக்களை வடிவமைக்கிறது. சீனாவில் உள்ள அரசுக்குச் சொந்தமான ஊடகங்கள் அரசாங்கத்தின் செய்தியிடலுக்கு தொடர்ந்து முன்னுரிமை அளிக்கின்றன, பெரும்பாலும் பலதரப்பட்ட கண்ணோட்டங்கள் அல்லது மாறுபட்ட கருத்துக்களின் இழப்பில் அவர்களின் அறிக்கையானது அரசாங்கத்தின் சாதனைகள் மற்றும் முன்முயற்சிகளை வெளிப்படுத்த முனைகிறது. அதே நேரத்தில் அதிகாரிகளை எதிர்மறையான வெளிச்சத்தில் தள்ளக்கூடிய சிக்கல்களை குறைத்து மதிப்பிடுகிறது அல்லது கவனிக்கவில்லை. மேலும் அரசுக்குச் சொந்தமான ஊடகங்களால் மேற்கொள்ளப்படும் கட்டுப்பாடு, மூலோபாய ரீதியான புறக்கணிப்பு அல்லது தகவல்களை கையாளுதல் ஆகியவற்றை உள்ளடக்கியது. எதிர்ப்புகள்,
மனித உரிமைகள், கவலைகள் அல்லது அரசியல் கருத்து வேறுபாடுகள் போன்ற உணர்வுபூர்வமான தலைப்புகள் அரசாங்க கதையுடன் ஒத்துப்போகும் லென்ஸ் மூலம் குறைவாக அறிக்கையிடப்படுகின்றன அல்லது வழங்கப்படுகின்றன. சீனாவில் சுயாதீன ஊடகம் உண்மையில் உள்ளது, ஆனால் அது அரசாங்கத்தின் கடுமையான தணிக்கை மற்றும் கட்டுப்பாட்டு வழிமுறைகளால் விதிக்கப்பட்ட கடுமையான கட்டுப்பாடுகளின் கீழ் செயல்படுகிறது. ஊடகவியலாளர்கள் மற்றும் ஊடகங்கள் அரசாங்கத்தின் அனுமதியளிக்கப்பட்ட விவரிப்புகளிலிருந்து வேறுபட்ட முக்கியமான தலைப்புகள் அல்லது பிரச்சினைகளை பற்றி அறிக்கையிட முயல்கின்றன, பெரும்பாலும் அச்சுறுத்தல், துன்புறுத்தல் மற்றும் தடுப்பு காவல் அல்லது சிறை தண்டனையின் அச்சுறுத்தலை எதிர்கொள்கின்றன. இந்த கடுமையான சூழல் பொதுமக்களுக்கு அணுகக்கூடிய பல்வேறு கண்ணோட்டங்களை கடுமையாக கட்டுப்படுத்துகிறது, தகவலின் இலவச ஓட்டத்தை தடுக்கிறது மற்றும் திறந்த மற்றும் விமர்சன பத்திரிகையின் வளர்ச்சியை கட்டுப்படுத்துகிறது. சீனாவின் கிரேட் ஃபயர்வால் ஆன்லைன் தணிக்கையின் ஒரு வலிமையான கருவியாக உள்ளது, பரந்த அளவிலான ஆன்லைன் உள்ளடக்கத்திற்கான அணுகலை உன்னிப்பாக வடிகட்டுகிறது மற்றும் கட்டுப்படுத்துகிறது. ஃபயர்வாலின் கட்டுப்பாடுகள் காரணமாக மாற்று முன்னோக்குகள் மற்றும் விமர்சன பகுப்பாய்வை முன்வைப்பதற்காக அறியப்பட்ட வெளிநாட்டு செய்தி நிறுவனங்கள் பெரும்பாலும் சீனாவிற்குள் தங்கள் உள்ளடக்கத்தை அணுக முடியாது. உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சமூக ஊடக தளங்கள் விரிவான தணிக்கையை எதிர்கொள்கின்றன. அரசாங்க வழிகாட்டுதல்களின்படி உள்ளடக்கம் கண்காணிக்கப்பட்டு வடிகட்டப்படுகிறது. மனித உரிமைகள், அரசியல் கருத்து வேறுபாடுகள் அல்லது அரசாங்கத்தின் மீதான விமர்சனங்கள் போன்ற உணர்ச்சிகரமானதாக கருதப்படும் தலைப்புகள் விரைவாக தணிக்கை செய்யப்படுகின்றன, திறந்த உரையாடலை கட்டுப்படுத்துகின்றன மற்றும் சில கண்ணோட்டங்கள் ஒடுக்கப்பட்ட அல்லது அழைக்கப்படும் ஆன்லைன் சூழலை வளர்க்கின்றன. கிரேட் ஃபயர்வாலின் விரிவான அணுகல் மற்றும் ஆன்லைன் உள்ளடக்கத்தின் மீதான கடுமையான கட்டுப்பாடு பல்வேறு தகவல் ஆதாரங்களுக்கான அணுகலை கட்டுப்படுத்துவதன் மூலமும் முக்கியமான தலைப்புகளில் விவாதங்களை முடக்குவதன் மூலமும் கருத்தியல் இணக்கத்தை பேணுவதற்கும் கதையை கட்டுப்படுத்துவதற்கும் அரசாங்கத்தின் உறுதியை அடிக்கோடிட்டுக் காட்டுகிறது. சீன அரசாங்கம் பொதுமக்களின் கருத்தை கணிசமாக வடிவமைக்கிறது மற்றும் அதன் நிகழ்ச்சி நிரலுடன் இணைந்த ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட தகவல் சுற்றுச்சூழல் அமைப்பை பராமரிக்கிறது. சீனாவில் கட்டுப்படுத்தப்பட்ட ஊடகச் சூழல் தகவல் ஓட்டத்தை இறுக்கமாக ஒழுங்குபடுத்துவதன் மூலமும் மாற்று கண்ணோட்டங்கள் அல்லது கதைகளுக்கு வெளிப்படுவதை கட்டுப்படுத்துவதன் மூலமும் பொதுமக்களின் கருத்தை வடிவமைப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. ஒரு வகையில் கட்டுப்படுத்தப்பட்ட ஊடக நிலப்பரப்பு சீனாவில் தகவல்களை சரிபார்ப்பதில் விவாதம் மற்றும் சவால்களை வரம்புக்குட்படுத்துகிறது. மாற்று கண்ணோட்டங்கள் ஒடுக்கப்படும், அறிவுசார் சொற்பொழிவுகளை முடக்கும் சமூகத்திற்கு பங்களிக்கிறது, மேலும் தகவலின் உண்மைத்தன்மையை கண்டறிவது கடினமாகிறது. ஒரு துடிப்பான மற்றும் முற்போக்கான சமுதாயத்திற்கு அவசியமான நன்கு அறியப்பட்ட மற்றும் விமர்சன சிந்தனை கொண்ட குடிமக்களின் வளர்ச்சிக்கு இந்த சூழல் குறிப்பிடத்தக்க தடைகளை ஏற்படுத்துகிறது. தகவல் மீதான சீன அரசாங்கத்தின் கட்டுப்பாடு உள்நாட்டிலும் சர்வதேச அளவிலும் நீண்டகால தாக்கங்களை கொண்டுள்ளது. இது வெளிப்படைத்தன்மை மற்றும் சட்டபூர்வமான முகப்பை பராமரிக்கும் அதே வேளையில் தவறான தகவல் மற்றும் தணிக்கை நிகழ்வுகள் உத்தியோகபூர்வ விவரிப்புகளின் நம்பகத்தன்மையை குறைமதிப்பிற்கு உட்படுத்துகின்றன. தகவல்களை கையாளுதல் என்பது அரசாங்கத்தின் நிகழ்ச்சி நிரலை வலுப்படுத்தவும், கருத்து வேறுபாடுகளை தடுக்கவும் மற்றும் ஒரு ஒற்றை கண்ணோட்டத்தை நிலைநாட்டவும் உதவுகிறது. துல்லியமான தகவலுக்கான அணுகல் இன்றியமையாத ஒன்றோடொன்று இணைக்கப்பட்ட உலகில் சீனாவில் தகவல் கையாளுதலால் முன்வைக்கப்படும் சவால்கள் விமர்சன பகுப்பாய்வு மற்றும் சுதந்திரமான பத்திரிகையின் முக்கியத்துவத்தை அடிக்கோடிட்டுக் காட்டுகிறது. டியூன் செய்ததற்கு நன்றி. சீன அரசாங்கமும் ஊடகங்களும் எவ்வாறு தகவல்களை கையாள்கின்றன என்பது பற்றிய இந்த ஆய்வை நீங்கள் கண்டறிந்தால் விரும்பவும், கருத்து தெரிவிக்கவும் மற்றும் பகிரவும். மேலும் சிந்தனையை தூண்டும் உள்ளடக்கத்திற்கு குழுசேர மறக்காதீர்கள். வசீகரிக்கும் தலைப்புகளில் மற்றொரு ஆழமான டைவிக்காக அடுத்த முறை சந்திப்போம். Welcome to Mr.